ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஃப்ரூட்ஸை நம்ம எடுத்துக்கிறது மூலம் நம்மளோட உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏராளமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் வெறும் வயிற்றில் நட்ஸு, ஃப்ரூட்ஸு, சீட்ஸ் இது மாதிரியெல்லாம் எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்பு எப்போவுமே ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் அன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய நாளாகவே இருக்குங்க. என்னென்ன ஃப்ரூட்ஸு, நட்ஸ் எல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுக்குள்ள நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான கருத்துக்கள் உங்களுக்கு புரியுங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக சொல்லணும்னா டெய்லியுமே காலையில் வெறும் வயிற்றில் பழங்களை சாப்பிட்றதுனால நம்மளுடைய செரிமானம் அதிகரிக்குங்க. நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றல் திறன் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். தேவையில்லாத நச்சுக்கள் எல்லாமே வெளியேறுங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நம்மளுடைய ஸ்கின் பளபளப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் காலையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், வாழைப்பழம், மாதுளை, பப்பாளி, கிவி இது மாதிரியெல்லாம் காலையில் சாப்பிட்றதுனால உடம்பு நல்ல ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். பசியை கட்டுப்படுத்தவும் இந்த பழங்கள்லாம் உதவுதுங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு உணவு தாங்க. காலையில் முட்டை சாப்பிட்றதுனால அந்த நாள் முழுவதுமே உடலுக்கு தேவையான ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்குதாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா உயர் தரமான புரதச்சத்து, வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த முட்டையில் இருக்குதாங்க. இது பார்த்திங்கன்னா பசியை கட்டுப்படுத்தி நம்மளுடைய உடல் எடையை குறைக்குதாங்க. தினமும் பார்த்திங்கன்னா 1லேருந்து 2 முட்டை சாப்பிட்றதுனால கண் ஆரோக்கியமாகவும் இருக்கும். மூளை செயல்பாடு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் அதிகரிக்குமாங்க முட்டை சாப்பிட்றதுனால. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ரி பழம்லாம் சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடம்புக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நார் சத்து மற்றும் வைட்டமின் சி இதெல்லாம் அதிகமாக கிடைக்குதாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி புற்றுநோய் மற்றும் தோல் நோய்களையும் இது தடுக்குதாங்க. காலையில் வெறும் வயிற்று அல்லது காலை உணவில் இவற்றை சேர்ப்பதனால செரிமானத்தை அதிகரிக்குதுங்க. அந்த நாள் முழுவதுமே உடலுக்கு தேவையான ஆற்றலையும் இந்த பெர்ரி பழம் நமக்கு கொடுக்குதாங்க. இந்த பெர்ரி பழம் பார்த்திங்கன்னா கோஜி மற்றும் ப்ளூபெர்ரி அப்படின்னு பழங்கள் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்களாகவும் வயதான தோற்றத்தை தடுக்கக்கூடியதாகவும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா இரத்த அழுத்தத்தை குறைத்து எல்டிஎல் கொழுப்பையும் குறைத்து இதய நோய் வராமல் நம்ம பாதுகாக்குதாங்க. இதில் இருக்கக்கூடிய நார் சத்து பார்த்திங்கன்னா குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இரத்த சர்க்கரை அளவை சீராக்க வச்சிருக்க உதவுதாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி போன்ற பழங்கள் எல்லாமே குறைந்த கலோரிகளாகவும் அதிக வைட்டமின்களாகவும் இது இருக்கிறதுனால சாப்பிட்றதுனால உடம்புக்கு மிக மிக நல்லதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சியா விதைங்க. காலையில் டைமில் ஊற வைத்து இந்த சியா விதைகளை சாப்பிட்றதுனால உடல் எடை குறையுமாங்க. செரிமானம் மற்றும் இதயம் ஆரோக்கியம் பெறவும் இந்த சியா விதை நமக்கு பயன்படுதாங்க. இதில் பார்த்திங்கன்னா நார் சத்து, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், புரதம், கால்சியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குதாங்க. இதில் பார்த்திங்கன்னா நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால தண்ணீரை உறிஞ்சி வயிறு நிரம்பிய உணர்வை நமக்கு கொடுக்குதாங்க. தேவையற்ற பசி கட்டுப்பாடு, உடல் எடையும் குறைக்கவும் இது நமக்கு உதவுதாங்க. குறிப்பாக சொல்லணும்னா செரிமான பிரச்சனையை சீராக்கி உடலுக்கு நாள் முழுவதும் தேவையான ஆற்றலை அதாவது எனர்ஜியை நமக்கு கொடுக்குதான். அது மட்டும் இல்லாமல் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்குதாங்க இந்த சியா விதை. இதய நோய்களின் அபாயத்தை குறைத்து ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த இது உதவுதாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான சருமம் மற்றும் கூந்தல் வளர்ச்சிக்கு இது மிகவும் பயன்படுத்தும் உணவாகவே கருதப்பட்டு வருதுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச உணவுங்க. காலை நேரத்தில் தயிர் சாப்பிட்றதுனால செரிமானத்தை இது அதிகரிக்குதாங்க. நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க இது உதவுதாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய உடலை குளிர்ச்சியாக வச்சுருக்க இந்த தயிர் பயன்படுதாங்க. இதில் பார்த்திங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் இதெல்லாம் அதிகமாகவே இருக்கிறதுனால எலும்பு ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாக இது இருக்குங்க. தினமும் பார்த்திங்கன்னா 1 கப் தயிர் அல்லது மோர் குடித்தோம்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க. தயிரில் இருக்கக்கூடிய நல்ல
நல்ல பாக்டீரியாக்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய செரிமானத்தை தூண்டுதாங்க. உடலுடைய வெப்பநிலையை சமநிலைப்படுத்தி குளிர்ச்சியாக வைத்திருக்கவும் இந்த தயிர் பயன்படுத்தாங்க. கால்சியம் சத்து பார்த்திங்கன்னா எலும்பு மற்றும் பற்களை வலுப்படுத்துறதுனால இந்த தயிர் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தயிர் பார்த்திங்கன்னா குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை அதிகரித்து உடல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குதாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாத்துக்குமே பிடிச்ச நட்ஸு வகைகள் தாங்க. காலையில் ஊற வச்ச நட்ஸ், அதாவது பாதாம், வால்நட்டு, உலர் பழங்கள் இது மாதிரியெல்லாம் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுனால உடல் எடை குறையுமாங்க. நம்மளோட மூளை பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாகவும் இருக்குமா, இதயத்திற்கு ரொம்பவும் நல்லதாங்க. இதில் பார்த்திங்கன்னா புரதம், ஆரோக்கியமான கொழுப்பு, நார் சத்து, வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய செரிமானத்தை மேம்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் அந்த நாள் முழுவதுமே நம்மளுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க இந்த நட்ஸு. நம்மளுடைய தோல் ஆரோக்கியத்தை அதிகரித்து நினைவாற்றலையும் அதிகரிக்குதாங்க ஊற வச்ச பாதாம். வால்நட் பார்த்திங்கன்னா இதில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மூளை மற்றும் இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதாங்க. ஊற வைத்த அத்திப்பழம் சாப்பிட்றதுனால இது பார்த்திங்கன்னா மலச்சிக்கலை போக்கி செரிமான மண்டலத்தையும் சீராக்குதாங்க. ஊற வைத்த உலர் திராட்சை சாப்பிட்றதுனால இரும்பு சத்து குறைபாட்டை நீக்கி இரத்த சோகையை தடுக்குதாங்க. அது மட்டும் இல்லாமல் இரத்த சர்க்கரை அளவை குறைச்சி உடல் எடையை கட்டுப்படுத்துதாங்க. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த நட்ஸுக்கு இருக்குதாங்க. அதனால டெய்லி காலையில் ஊற வச்ச நட்ஸ் சாப்பிட்றதுனால உடம்புக்கு மிக மிக நல்லதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸு. காலையில் வெறும் வயிற்றில் ஓட்ஸ் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஓட்ஸ் சாப்பிட்றதுனால செரிமான மண்டலத்தை மேம்படுத்துதாங்க, உடல் எடையை குறைக்குதான். அது மட்டும் இல்லாமல் இதயம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்க இந்த ஓட்ஸ் பயன்படுதாங்க. இதில் இருக்கக்கூடிய நார் சத்து, புரதம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி நாள் முழுவதுமே நமக்கு நல்ல ஆற்றலை தரக்கூடியதாக இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய நார் சத்து பார்த்திங்கன்னா பசியை கட்டுப்படுத்தி நீண்ட நேரம் வயிற்றை நிறைவாக வச்சிருக்க உதவுதாங்க. பீட்டா குளுக்கன் நார் சத்தானது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இதயத்தையும் பாதுகாக்குதாங்க. இதில் இருக்கக்கூடிய நார் சத்து பார்த்திங்கன்னா மலமிளக்கியாக செயல்பட்டு செரிமான கோளாறுகளை சரி செய்யுதாங்க. இது பார்த்திங்கன்னா இரத்தத்தில் சர்க்கரை அளவை திடீரென அதிகரிக்கிறதை தடுத்து இன்சுலினோட உணர்திறனையும் மேம்படுத்துதாங்க. இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது அதிகரிக்குதாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஷேக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலை உணவாக எடுத்துக்கொள்வதன் மூலம் என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தசை வளர்ச்சியை அதிகரிக்குதாங்க, மேம்படுத்தவும் உடல் எடையை குறைக்கவும் இந்த ப்ரோட்டீன் ஷேக் பயன்படுத்துதாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை நீண்ட நேரம் திருப்தியாக உணர வைக்க உதவுதாங்க இந்த ப்ரோட்டீன் ஷேக்கு. காலை நேர பசியையும் இது கட்டுப்படுத்துதாங்க. இந்த ப்ரோட்டீன் ஷேக்கு காலையில் சாப்பிட்றதுனால சிறந்த ஒரு உணவாகவே காலை நேர உணவாக இது சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குதாங்க. எனர்ஜியாகவும் அந்த நாள் ஃபுல்லாக நம்மளை எனர்ஜியாகவும் வச்சுருக்க இந்த ப்ரோட்டீன் ஷேக் பயன்படுதாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோட்டீன் ஷேக்கில் பார்த்திங்கன்னா நிறைய நார்ச்சத்துக்கள், தாதுக்கள், காய்கறிகள், பழங்கள், கிவிகள், ஸ்ட்ராபெரி, பாதாம், பிஸ்தா, வால்நட் இது மாதிரி நிறைய பொருட்கள் சேர்த்தும் இந்த ப்ரோட்டீன் ஷேக் தயார் பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டேஜ் சீட் அப்படின்னா சீடில் செய்யக்கூடிய உணவு தாங்க. இது பார்த்திங்கன்னா பல்வேறு நிறைய ஆரோக்கியமான நன்மைகள் நமக்கு கொடுக்குதாங்க இதை சாப்பிட்றதுனால. இதில் பார்த்திங்கன்னா நார் சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் இதில் அதிகமாக இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா சப்ஜா விதைகள் செரிமான கோளாறுகளை போக்குதாங்க, உடல் எடையை குறைக்க உதவுதாங்க. பூசணி விதைகள் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஆண்களோட ஆரோக்கியத்திற்கு விந்து கெட்டிப்பட இது ஒரு சிறந்த உணவாக கருதப்படுதுங்க. ஆளி விதைகளை சாப்பிட்றதுனால இதயம் மற்றும் மூச்சு ஆரோக்கியமாக இருக்க உதவுதாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் காலையில் என்ன உணவு சாப்பிட்ணும்
அந்த உணவெல்லாம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, ஆரோக்கியமாக எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.